ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல சிடெட்டோடைய சிலபஸ், அப்புறம் பெஸ்டான ஒரு ஸ்டடி பிளான், அப்புறம் டிப்ஸ் இதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கிடைச்சக்கி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை. ஓகேவா? ஸோ அப்படி என்ன பெஸ்ட் ஸ்டடி பிளான்? ரொம்ப சிம்பிளான ஸ்டடி பிளான் தான் நம்ம அதை பார்க்க போகிறோம். ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் சிடெட்டோடைய பேப்பர்ஸ் என்ன அப்படிங்கிறத இதில் பார்க்கலாமா? ஸோ சிடெட் இப்போ நம்ம 2025க்கு ப்ரிப்பேர் ஆகிறோம். எக்ஸாம் இட் ஹேஸ் டூ பேப்பர்ஸ், சரிங்களா? ஸோ ரெண்டு பேப்பர்ஸ் இருக்கு. பேப்பர் ஒன் வந்து கிளாஸஸ் 1 to 5 டீச்சர்ஸுக்கு, அண்ட் பேப்பர் டூ கிளாஸஸ் வந்து 6 to 8 டீச்சர்ஸுக்கு. ஸோ இந்த ரெண்டு பேப்பர்ல எதை எழுத போறீங்க? இப்போ நீங்க 6, 8 அப்படி சூஸ் பண்ண போறீங்க உங்களுடைய அந்த எலிஜிபிலிட்டி வச்சு. ஸோ பேப்பர் டூ உண்டான மட்டும்தான் நீங்க எழுத முடியும். ஸோ பேப்பர் ஒன்னும் அதே மாதிரி தான். 1 to 5 எடுக்கக்கூடிய கிளாஸ் எடுக்கக்கூடிய டீச்சர்ஸ் அவங்க தான் இது பண்ண முடியும். ஓகே, இது ஆஹ், எத்தனை பேப்பர் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பேப்பர் ஒன்னு என்ன சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜி வந்து பார்த்தீங்கன்னா 30 மார்க்ஸ், 30 மார்க்கு. லாங்குவேஜ் ஒன் தமிழ்நாடு எடுத்துக்கலாம், இல்லை இங்கிலீஷும் சூஸ் பண்ணிக்கலாம், எதுனாலும். அதனால ஸ்லாஷ் போட்டிருக்கேன். ஸோ 30 மார்க்ஸ். லாங்குவேஜ் டூவும் அதே மாதிரி நீங்கள் லாங்குவேஜ் ஒன்ல என்ன எடுத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக எடுக்க போறீங்க, சரிங்களா? அது அங்கே தமிழ் எடுத்தா இங்கே இங்கிலீஷ், அங்கே இங்கிலீஷ் எடுத்தா இங்கே தமிழ், அப்படி மாற்றி எடுக்கணும். ஆனால் எக்ஸாமில் அதை மறக்கக்கூடாது. மாற்றி நம்ம லாங்குவேஜ் ஒன்று தமிழில் சூஸ் பண்ணிட்டு அங்கே எக்ஸாம் இதில் போய் இங்கிலீஷை நம்ம நோட் பண்ணிடக்கூடாது, இங்கிலீஷில் நம்ம ஃபில் பண்ணிடக்கூடாது. ஸோ அதை நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ லாங்குவேஜ் ஒன்றுனா ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் ஒன் எனக்கு இதுதான், லாங்குவேஜ் டூ இதுதான் அப்படின்னு கன்ஃபார்மாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்கள் இன்டர்வியூ ஹாலுக்கு அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகணும். ஸோ லாங்குவேஜ் டூ இங்கிலீஷ் ஆர் தமிழ். ஓகே, 30 மார்க்ஸ். அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் 30 மார்க்ஸ். என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ் இவிஎஸ் அப்படின்னு சொல்றக்கூடியதும் 30 மார்க்ஸ், சரிங்களா? இது வந்து பேப்பர் ஒன்னுக்கு. ஸோ பேப்பர் டூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். அதாவது சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜியில் பார்த்தீங்கன்னா 30 மார்க்ஸ். லாங்குவேஜ் ஒன் அதே மாதிரி as well as தமிழ் இங்கிலீஷ் 30 மார்க்ஸ். லாங்குவேஜ் டூவில் நீங்கள் இங்கிலீஷாக தமிழ் எடுக்கலாம், 30 மார்க்ஸ். ஸோ ஆனால் மேத்தமெட்டிக்ஸ் தனியாக மட்டும் வராது. மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ் அது வந்து எப்படின்னா மொத்தமே நம்ம 60 மார்க் அப்படிங்கிறது, சரிங்களா? ஃபார் சயின்ஸ் டீச்சர், நம்ம சயின்ஸ் படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த பேப்பர் நம்ம சூஸ் பண்ணுறோம், 6 to 8 அந்த ஸ்டாண்டர்டை. அப்போ மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ் வந்து மொத்தமே நமக்கு வந்து 60 மார்க்கு கொஸ்டின்ஸ், சரிங்களா? 60 மார்க்கு நமக்கு மார்க்கு. ஓகே. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா சோசியல் ஸ்டடிஸ், இது வந்து சோசியல் சயின்ஸ் டீச்சர்ஸுக்கு, அவங்களுக்கு வந்து சயின்ஸ் டீச்சருக்கு வந்து சோசியல் ஸ்டடிஸ் வராது. அதே மாதிரி சோசியல் சயின்ஸ் டீச்சருக்கு மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ் வந்து வராது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ திஸ் இஸ் அ பேட்டர்ன். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா பெஸ்ட் ஸ்டடி பிளான், சரிங்களா? பெஸ்ட் ஸ்டடி பிளான் எப்படின்னா ஒரு 5 ஸ்டெப் கொடுத்துருங்க, அதை நல்லா ஃபாலோ பண்ணும். ஸ்டெப் ஒன், எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ பேட்டர்ன் எப்படி அப்படிங்கிற நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரையும் அனலைஸ் பண்ணணும். அதாவது எந்த டாப்பிக்கை ரொம்ப அதிகமாக கேட்டிருக்காங்க, எந்த டாப்பிக்கை எடுக்கல, அந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும். பட் அது வந்து ரொம்ப ஷோராகவும் சொல்ல முடியாது, அடுத்த எக்ஸாம்ல இப்போ தான் கேட்காங்க சொல்ல முடியாது. பட் அது ஒரு நம்மளுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்கறக்காண்டி, ஓகே இந்த இதை சாப்டர் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணும் அப்படிங்கறக்காண்டி, சரிங்களா? ஸோ ஸோ யூ ஹவ் டு கான்சென்ட்ரேட் எக்ஸாம் பேட்டர்ன், ஸ்டெப் ஒன். ஸ்டெப் டூ, 90 டே ஸ்டடி பிளான். ஸோ 90 நாளைக்கு நீங்கள் ஸ்டடி பிளான் பண்ணிக்கணும். டெய்லி 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் ஸ்டடி. அதாவது நம்ம ஓகே காலையிலயோ மத்தியானமோ எப்படியோ ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் அப்படிங்கிற பிளான் பண்ணி 90 டேஸ்க்கு ஒரு பிளானை ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க, சரிங்களா? என்னன்னைக்கு எவ்வளோ படிக்கணும், எதை எந்த டாப்பிக்கை படிக்கணும், ஃபர்ஸ்ட் டாப்பிக்கை பார்த்து அந்த டாப்பிக்கும் அந்த பேப்பர்லேயே நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஸ்டெப் த்ரீ, என்சிஆர்டி புக்ஸ் அண்ட் சீட்டட் கைட்ஸ் யூஸ். அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டாண்டர்டான மெட்டீரியல் எடுக்கணும். ஸோ விலை குறைஞ்ச மெட்டீரியல், ஈஸியாக கிடைக்கிற மெட்டீரியல் அந்த மாதிரி எடுத்துறாங்க. ரொம்ப ஸ்டாண்டர்டான மெட்டீரியல் பார்த்து சர்ச் பண்ணி எடுங்க. என்சிஆர்டி புக்ஸ் பெஸ்ட்டு. ஸோ அது போக சீட்டட் கைடும் அவைலபிளாக இருக்குது. அதை எந்த கைடு உங்களுக்கு நல்லா வேலிடாக நல்லா வேல்யூபிளாக இருக்கோ அதை நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா டெஸ்ட்லாம் அதில் இருக்குது, அது ரொம்ப யூஸ் ஆகும். அண்ட் ஸ்டெப் ஃபோர் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பேப்பர் சால்வ். ஒரு கடந்த 5 வருஷமா ப்ரீவியஸ் 5 இயர் கொஸ்டின் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த கொஸ்டினை நம்ம வந்து சால்வ் பண்ணி பார்க்கணும். எல்லாத்தையும் தமிழ் இங்கிலீஷ் சயின்ஸ் மேக்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பார்க்கணும், சரிங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ 5 இயர்ஸ் எடுத்தீங்கன்னா ரொம்ப குட். ஸ்டெப் 5 பார்த்தீங்கன்னா வீக்லி மார்க் டெஸ்ட் ட்ரை. இதை தான் நம்ம நிறைய பேர் பண்றது கிடையாது. என்னன்னா படிப்போம்,
ஒரு பிளான் இருக்கும். ஓகே, ப்ரீவியஸ் இயர் பேப்பரை கூட லேசா அரச பரசல பார்ப்போம். பட் நம்ம அந்த டெஸ்ட் நாமளே எழுத மாட்டோம். ஸோ வீக்லி மார்க் டெஸ்ட், ஒரு நாளைக்கு ஒரு ஒரு டெஸ்ட், அதாவது நம்ம சண்டே இல்ல சாட்டர்டே அப்படின்னு ஒரு டெஸ்ட்டை வச்சிடணும். ஒரு வீக்குக்கு ஒரு டெஸ்ட்டை வச்சு அந்த வீக்ல அந்த டெஸ்ட் ஒரு பேப்பர் எடுத்து நீங்க நெட்ல ஏகப்பட்ட கொஸ்டின் பேப்பர் அவைலபிளா இருக்கு. ஸோ எடுத்து அந்த 3 மணி நேரம் 2 மணி நேரம் அலாட் பண்ணி நீங்க அதை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதை நீங்க அனலைஸ் பண்ணணும். ஓகே, எந்த இடத்துல தப்பு வந்திருக்கு, எந்த இடத்துல நம்ம கரெக்டா பண்ணியிருக்கோம், எதை கரெக்டா பண்ண அப்படின்னு நீங்க உங்களுக்கு நீங்களே அனலைஸ் பண்ணணும். இதுதான் ஸ்டெப் 5, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அண்ட் போனஸ் டிப்பா என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சைல்டு டெவலப்மெண்ட் பெடகாஜி இருக்குல்ல, இந்த சிடிபி, அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா அதுல மோஸ்ட் ஸ்கோரிங் சப்ஜெக்ட் அதுதான். ஸோ அதை நல்ல மெயினாக ஃபர்ஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி மற்ற சப்ஜெக்ட் எடுக்க முன்னாடி அதில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதில் ஏகப்பட்ட ஒன் வேர்ட்ஸ் இருக்கு. நம்மளுக்கே இன்னும் நம்மளுடைய சேனல்லாம் அப்லோட் பண்ண தான் போகிறோம். ஸோ ஆல்ரெடி அப்லோடும் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோலாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் உங்களுடைய ஒரு போனஸ் டிப்பு. நீங்கள் அதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதில் நிறைய மார்க் எடுக்கலாம். அதில் ஏன்னா நிறைய பேர் அதில் மார்க் இதாயிருது, இல்லை லாஸ் ஆயிருது. அதில் ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் அதிகமாக மார்க் எடுக்கும்போது நம்மளுடைய ஓவரால் மார்க்கை அது பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ இதுதான் இந்த பிளானில் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் இந்த வீடியோவில். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய டவுட்ஸ் என்னங்கிற கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா வரக்கூடிய வீக்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சீடெட் நோட்ஸு எல்லாமே வரப்போகுது. ஒன் ஒன் மார்க்கு, அப்புறம் சைல்டு டெவலப்மெண்ட் அதுலலாம் 1 மார்க்கு, சயின்ஸில் 1 மார்க்கு, மேத்தமெட்டிக்ஸில் சால்வ் பண்ணுறது எல்லாமே வரப்போகுது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.